நற்றுணையாவது நமச்சிவாயமே. டிகேஎஸ் திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை தாயார் அம்மையப்பனின் அருளாசியோடு இன்றைய தினம் திருவண்ணாமலையினுடைய இடைக்காடர் சித்தர்னுடைய குரு பூஜை தினம் இன்று. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ சங்கடஹர சதுர்த்தி மற்றும் சஷ்டி திருநாள். ஸோ இந்த நாள் அன்று டிகேஎஸ் இங்கு வர வச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று அதிகாலை நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். 2 நாட்களாக சரியான தூக்கம் இல்லாத காரணம், அதனால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அடியேனுக்கு ஒரு 3லேருந்து 3:30க்குள்ள கனகதுர்கை நல்லா கடாட்சமாக எண்ணற்ற கரங்களோடு அப்படியே பிரகாசமாக அடியனுடைய சித்தத்தில் வந்து இன்றைக்கி அதிகாலை வேளையில் உத்தரவு சித்தர்னுடைய குரு பூஜையை கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அளித்த கனகதுர்கை தாயார்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு தரிசனம் இன்றைக்கி அதிகாலை வேளையில் ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படியே ஏஞ்சும் போது அப்படியே அம்மா வந்து அப்படி ஒரு சொரூபமாக, சாந்த சொரூபியாக எண்ணற்ற கரங்களோடு அப்படியே வந்து காட்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த அருட்காட்சி, திருட்காட்சி அடியனுக்கு இன்றைக்கி வந்து இந்த பாக்கியம் இந்த இடத்துல இடைக்காடர்னுடைய குரு பூஜை கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சஷ்டி தினம். இன்றைக்கி இந்த சஷ்டி தினத்தில் இன்றைக்கி அருணகிரிநாதர்னுடைய அருட்புகழ் வாய்ந்த ஸ்தலம் திருவண்ணாமலை. ஸோ அந்த திருவண்ணாமலையில் நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தார்க்க பகவானுக்கு பின்னாடி பாருங்கள், அப்படியே அண்ணாமலையாருடைய தீபம், அண்ணாமலையார் அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடம். ஸோ அப்படியே இந்த இடம் வந்து நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு 2வது பௌர்ணமி அன்று நிற்க முடியாது. இன்றைக்கி ஃப்ரீயாக இந்த இடத்துல அடியேன்னு இந்த பதிவிட்டு கொண்டு இருக்கிறது. அப்படியே ஜேன்னு இந்த இடம்லாம் நிரம்பி இருக்கும். ஸோ அண்ணாமலையார் பாருங்கள், 2 மாதத்துக்கு முன்னாடியே அடியேனுக்கு கார்த்திகை தீபத்தினுடைய அருளை 2 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா கனகதுர்கை தாயார் வந்து நித்திரையில் அப்படி ஒரு திருக்காட்சியோடு திருவண்ணாமலைக்கு அழைச்சிருக்காங்க. பாருங்கள், என்ன மகிழ்ச்சி தாண்டவத்தில் திருவண்ணாமலையில் உங்கள் டிகேஎஸ். பாருங்கள், வடக்கு கோபுரம், அம்மணியம்மா கோபுரம் பின்னாடி பார்க்குறது அம்மணியம்மாவுடைய கோபுரம். ஸோ தீபம் ஏற்றவுடைய மண்டபம் பார்க்குறீங்க. இந்த மண்டபம் பல வரலாற்று சிறப்புமிக்க மண்டபம். ஸோ விஐபிமார்கள்லாம் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. ஏன்னா அந்த அனுகிரகம், மலையிலிருனுடைய அனுகிரகம் அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இறங்கக்கூடிய இடம் பின்னாடி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மண்டபம். அடியேன் எப்போ வந்தாலும் இந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு, அதுவும் வடக்கு பார்த்து உட்காந்துட்டு தான் அடியேன் இல்லம் திரும்புவேன். ஸோ அப்படிப்பட்ட திருவண்ணாமலையார் உண்ணாமலை தாயாரினுடைய அனுகிரகம், அந்த மலையிலிருந்து அந்த வீச்சானது நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கக்கூடிய இடம். ஸோ எப்படிப்பட்ட மனபாரமாக இருக்கிறவங்க கூட அந்த பின்னாடி பார்க்கின்ற அந்த மண்டபத்தில் அப்படி தூணில் சாஞ்சி உக்காந்திங்கன்னா